பாய் சொல்லு பாய். ஹைதராபாத் முட்டை கிரேவில ஹைதராபாத்தே உள்ள தெரியுது பாய். எங்க அண்ணன் ஹைதராபாத் போயிரு எங்கிறாரு பாரு. இந்த பக்கம் பார்த்தா சோனுமலை, இந்த பக்கம் பார்த்தா சோனுமலை. அந்த இயற்கை மத்தியில சாப்பிடுற சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்கு. மாஸ்டர் சொல்லுப்பா. ஹைதராபாத் ஸ்டைல்ல முட்டை கிரேவி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. சரி ஆமா சொல்லிருந்தேன். செய்யலாமா? செஞ்சிடலாம். வாங்க வாங்க வாங்க. சரி. மழை மொபமா இருக்கு. ஆமா தம்பி விக்ரம். ஆமா மழை மொபமா இருக்கு. சீக்கிரம் முடிச்சிடலாம். மாஸ்டர் சொல்லுப்பா. ஹைதராபாத் ஸ்டைல்ல முட்டை கிரேவி பண்ணி தர போறீங்க. ஆமா கரெக்டா? கரெக்ட் தான். இப்போ என்ன பண்ணலாம்னா மக்களுக்கு அளவு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். நம்ம 30 முட்டையில வந்து கிரேவி செய்ய போறோம். ஆமா 30 முட்டையில கிரேவி செய்ய போறோம். ஆனா 5 முட்டைக்கான அளவு மட்டும் சொல்லலாம். சொல்லிடலாம். அவங்க வந்து வீட்டுல வந்து 10 முட்டை செய்யலாம், 5 முட்டை செய்யலாம். யாரும் 30 முட்டை செய்ய மாட்டாங்க. சரி. அதனால 5 முட்டைக்கான அளவு மட்டும் சொல்லலாம். அவங்க அடிஷனலா நம்ம செய்யறாங்கன்னா அதை ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே மாஸ்டர். மாஸ்டர் சொல்லுங்கப்பா. ஹைதராபாத் ஸ்டைல்ல முட்டை கிரேவி பண்ண போறோம். ஆமா. நம்ம தேவையான மசாலா வந்து அரைச்சு எடுத்துட்டு வர போறோம். அது என்னென்ன மசாலா பாத்துலாமா? பாத்துடலாம். நம்ம 5 முட்டைக்கான அளவு மட்டும் தான் சொல்ல போறோம். ஓகேங்களா? ஓகே. ஒரு கைப்பிடி அளவு புதினா, 100 பெரிய வெங்காயம், 100 சின்ன வெங்காயம், 5ல இருந்து 7 பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்து அரைச்சு எடுத்துன்னு வர போறேங்க. பாய் அரைச்சு எடுத்து வந்துடலாமா? வாங்க போலாம். வேக வைக்க தண்ணி வச்சுக்கலாம். உள்ள இறக்குப்பா, முட்டைலாம் இருக்கு. உப்பு போட்டா முட்டை வந்து நல்லா வெந்து வரும். பாய் என்னப்பா? முட்டையை தண்ணிக்குள்ள போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆமா. வந்துட்டு இருக்குமா? திறந்து பார்த்துட்டு சொல்றேன். பாரு பாய். முட்டை வெந்துச்சு. கீழே இறக்கி வச்சுக்கலாம். பாத்துப்பா, கை பத்தி பாத்து. அஞ்சு முட்டைக்கான அளவு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சு எடுத்துன்னு வந்திருக்குங்க. அது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் நல்லா போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மாஸ்டர் சொல்லுப்பா. பொறுமையா கிண்டுங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அஞ்சு முட்டைக்கு பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். நம்ம 30 முட்டை எடுத்துக்கிறோம். அதனால 10 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அஞ்சு முட்டைக்கு வந்து 1 ஸ்பூனு விதம் எல்லாமே எடுத்துக்கலாங்க. மிளகு, சீரகம், கரம் மசாலா இது எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம 30 முட்டை எடுத்துருக்கோம், 5 ஸ்பூன் எடுத்துருக்கோம். சேர்த்துக்கலாமா? சொல்லலாம். 5 முட்டைக்கு 200 கிராம் தயிர். நம்ம ஒரு 30 முட்டை இருக்கிறதுனால 1 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். கொடுப்பா. மேலே டிசைனுக்காக நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஹைதராபாத் ஸ்டைலில் பயங்கரமாக செய்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து தக்காளியும்
மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க தானே? ஆமா. கரெக்ட்டுங்களா? தக்காளி மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. ஆமா. அதனால தான் அந்த கிரீன் கலர் அப்படியே ஸ்ட்ரக்சர் வருது, சூப்பரா வருது பாருங்க. சரி, அப்படியே நல்லா எண்ணெய் மிதக்குது. மாஸ்டர் சொல்லுப்பா. ஹைதராபாத் ஸ்டைல் முட்டை கிரேவி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. அதுக்கு பால் தான் சேர்ப்பாங்க. நீங்க தேங்காய் பால் சேர்க்கறீங்க. எதுக்கு? தேங்காய் பால் சேர்த்தா டேஸ்ட் நல்லா வரும். அதை விட டேஸ்ட் அது. ஆமா, அதுக்காக தான் வந்து பாருங்க மக்களே, தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் அதிகமாக டேஸ்ட் வருமா. தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. மாஸ்டர் எல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விடுவோம். மழை வந்துருச்சு. ஆமா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் முடிச்சிடலாமா? மாஸ்டர் மழை வர வந்துட்டு இருக்கு. ஆமா, இந்த மழையை நம்ம சூப்பரா சமைச்சிட்டு இருக்கோம். ரைட்டு. மசாலா சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? முட்டை சேர்த்துக்கலாமா? முட்டை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். முட்டை வந்து பாதியாவும் கட் பண்ணி போடலாம், முழுசாவும் போடலாம். நம்ம முழுசா தான் போட போறோம். பாதியை கட் பண்ணி போட்டா அந்த மஞ்சள் கரெல்லாம் வந்து கலைஞ்சிரும். அதனால முழுசா போட்டுக்கலாம். போடுப்பா, முட்டை போடு. ஓஹோ, வாசனை சூப்பரா இருக்கு. ஆஹா, சூப்பரா வந்திருக்கு மாஸ்டர். வேற லெவல் இருக்கு மாஸ்டர். ரைட்டு. வாசனை கம கம கமன்னு தூக்குது. அந்த அளவுக்கு வந்து கை பக்குவம் கொடுத்துருக்குறாரு. பாய் சொல்லுப்பா. ஹைதராபாத் முட்டை கிரேவில ஹைதராபாத்தே உள்ள தெரியுது பாய். எங்க அண்ணன் ஹைதராபாத் போயிரு எங்கிறாரு பாரு. இதுவா ஹைதராபாத்தே தெரியுதுடா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரைட்டு, இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சிடலாமா? இந்த ஃப்ளேவர்ல வந்தா தான் அது ஹைதராபாத் எக் கிரேவி. எக் கிரேவி அருமையா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்தலாமா? பார்த்துடலாம். சார் சொல்லுப்பா. முட்டை கிரேவி வேற லெவல் செஞ்சுட்டோம். இருந்தாலும் மழை வந்துருச்சு, சாப்பிட முடியல. மழை நின்ன பிறகு தாங்க சாப்பிட முடியும். நல்லா ஜோன்னு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. மழை நின்ன பிறகு சூப்பரா சாப்பிடலாம். நல்ல மழை. பர்வீன், எப்படி இருக்கு சாப்பாடு? ஹைதராபாத் முட்டை கிரேவி செம்மையா இருக்கு. வாவ் பாய் சொல்லுப்பா. இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாய். முட்டை கறி கூட போட்டு சாப்பிட போல இருக்குதுல. மேலே நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. 2 பேர் பார்த்தியா? தனியே போய் சாப்பிடுறாங்க. மாஸ்டர் லைஃப்ல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த பக்கம் பார்த்தா சோனு மழை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மழை. அந்த இயற்கைகள் மத்தியில சாப்பிடுற சாப்பாடு அவ்வளோ அருமையா இருக்கு. பாருங்க மக்களே, மாஸ்டர் வேற லெவலில் ஹைதராபாத் முட்டை கிரேவி செம்மையாக செய்திருக்காரு. இந்த முட்டை கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, பரோட்டா இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நம்மளுக்கு இப்போ கிடைச்சது வந்து சாப்பாடு மட்டும்தான். வேற லெவலில் செய்திருக்காரு பாய். சூப்பர் பாய், செம்ம டேஸ்ட். ஹைதராபாத் வர வைக்கிற, ஆந்திரா வர வைக்கிற, தமிழ்நாட்டுக்குள்ள மொத்தமே வர வைக்கிற பாய். என்ன பண்றது? ஹைதராபாத் முட்டை கிரேவி எப்படி இருக்குது? பாத்தீங்கன்னா இந்த கொட்டும் மழையில கூட நம்ம பாய் வந்து
சூப்பரான ஹைதராபாத் எக் கிரேவி செம்மையா செய்து கொடுத்துருந்தாரு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குது. என்ன ஒண்ணு மழை வந்துச்சு, சுத்தி பார்த்தீங்கன்னா ஜோன்னு மழை பெய்யுது. மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம Facebook, Instagram பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.